மாவிசைக்கு எங்கே? அவள் வரவில்லையா என்று கேள்வி எழுப்பினான் பெரும்புலையன். அவளுக்கு அசதியாக இருக்கிறதாம். அத்துடன் கோவிலில் இன்று பலியிடும் பூஜையும் நிகழும் என்பதால் நான் தான் அவளை வரவேண்டாம் என்று கூறினேன் என்று பதிலுரைத்தாள் புலக்கொடியாள். பல ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் திருவிழா நடக்கின்றது. மாவிசைக்கு அங்கு வந்தால் மகிழ்ச்சியாக இருப்பாள். எனவே அவளை கட்டாயம் அழைத்து வா என்றான் பெரும்புலையன். வயிற்று பிள்ளைக்காரி, அவ்வளவு தொலைவிற்கு எதற்கு என்றாள் புலக்கொடியாள். வீணாக விவாதிக்காதே, நான் கூறுவதை மட்டும் செய் என்று கோபமாக பதில் கூறினான் பெரும்புலையன். வேறு வழியில்லாமல் மாவிசைக்கியை சென்று அழைத்தாள் புலக்கொடியாள். மாவிசைக்கியோ, நான் அசதியாக இருக்கின்றேன் அம்மா, அங்கு எவ்வாறு என்னால் வர இயலும்? வேண்டாம், நீங்கள் செல்லுங்கள், அடுத்த முறை நான் வருகின்றேன் என்று சோர்வாகவே பதிலுரைத்தாள். அப்போது அங்கு வந்த பெரும்புலையன், கோவில் திருவிழா இம்முறை மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. நீ அங்கு வந்தால் வில்லிசை, கணியான் கூத்து, கரகாட்டம், ஒயிலாட்டம், தெருக்கூத்து, நாடகம் என அனைத்தையும் பார்த்து மகிழலாம். அங்கு கடைத்தெருவில் வளையல்கள், தின்பண்டங்கள் எல்லாம் வாங்கலாம். மேலும் பிறக்கவிருக்கும் உன் குழந்தைக்கு மரபொம்மைகளும் வாங்கலாம் என்று ஆசை வார்த்தைகள் கூறினான் பெரும்புலையன். ஆனாலும் மாவிசைக்கு வரமறுக்கவே புலையன் தன் எக்குளுக்குள் சொருகி வைத்திருந்த வசிய மையை எடுத்து மாவிசைக்கியின் தலையில் வைத்தான்.